வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது வீடிவி தமிழ். நான் உங்கள் சரவணவேல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். என்ன டாபிக்னா பிளெண்டர். ஸோ பிளெண்டர்ன்றது வந்து ஒரு 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து யூடியூப்பில் டுட்டோரியல்ஸ் கொட்டி கிடக்கு. உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குது அண்டு நீங்கள் குவாரண்டைனில் இருக்கீங்க அண்டு உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளெண்டர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அந்த பிளெண்டரை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அது எக்ஸ்ப்ளனேஷனை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளெண்டரை வந்து நீங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ ஏற்றலாம். ஃபோனில் ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக கிடைக்கும். அதனால நான் ஃபோனில் ஏற்றிட்டு நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன் என்னோடய ஃபோல்டரில். ஸோ அந்த ஃபோல்டரை போய் எடுத்துக்கோங்க. தனி ஃபோல்டர்லாம் போடணுன்னு தேவையில்ல, எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு வரும். ஸோ வெல்கம் டு பிளெண்டர் செட்டப்னு வரும். அதில் வரது ஐ அக்செப்ட்னு இப்போ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வரது எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியதான். எதையுமே தொடரணும்னு தேவையில்ல, நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துருங்க எல்லாத்துக்குமே. இப்போ இன்ஸ்டால் அப்படின்றத கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 1 மினிட்க்கு தான் எடுத்துக்கிச்சு இந்த இன்ஸ்டால் ஆகுறது. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக தான் இருந்துச்சு. எனக்கு நெட்டு வந்து தேவையில்லை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நெட்டு தேவை. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெட்டு தேவை கிடையாது. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் ப்ராப்ளம், ஏதோ பிளாக்ல வந்தது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து வித்தின் 1 மினிட்ல வந்து ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் வீடியோ எடுத்த டைமே வந்து 4 நிமிஷம் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து பாப்பப் வந்துச்சுன்னா நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது. அதுவாக ஆன் ஆகி அதுவாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ ஃபினிஷ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப் போயிருங்க. டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு பிளெண்டர் அப்படின்னு இருக்குதா. ஸோ அதை வந்து வேணுன்ற இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆன் பண்ண கொடுக்கும்போது இந்த மாதிரி பிளாக் கலரில் வரும். நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அது தானாக ஆன் ஆயிரும். நீங்கள் மவுஸே அசைக்கக்கூடாது, அது வாட்டுக்கு இருக்க வேண்டியதான். பார்த்தீங்களா, எனக்கு லோட் ஆகுது. ஸோ லைட்டாக ஸ்லோவாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து புது வெர்ஷன். பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ஷார்ட்கட்ஸ், செலக்ட் வித் ரெஃப்ராலைட், அது எதையுமே மாற்றணும் தேவையில்ல. ஸ்பேஸ் பட் நமக்குள்ளோம்னா நம்மளுக்கு ப்ளேவாக எதுவான்னு வரும். இது தீம் பாருங்கள். பிளெண்டர் டார்க், பிளெண்டர் லைட், டீப் கிரே, மாயா, மினிமல் டிசைன், மோடு, பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி, ஒயிட், எக்ஸசை. ஸோ இது வந்து நிறைய இது இருக்குது. இப்போ மாயா கொடுத்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்குது. அடுத்து பிளெண்டர் லைட் கொடுத்தோம்னா இப்படி தான் இருக்குது. அடுத்து ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மல் இதுக்கு மாற்றிக்கலாம். இது டீப் ரே தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இதுக்கு டுட்டோரியல்ஸ் நிறையா கொட்டி கிடக்கு. அதை லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவில் நீங்கள் பிளெண்டர் எப்படி ஏற்றுறதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் இந்த பிளெண்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை தட்டிடுங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது குறைச்சி சப்ஸ்கிரைபர்ன்றதுனால கொஞ்சம் பேர் தான் கேட்பீங்க. அதனால நான் வந்து அந்த வீடியோஸை கண்டிப்பாக போட்டுருவேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம வீடியோ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சீஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.